வணக்கம். பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காக, பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நான் பதிவுகள் போட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இவை அனைத்தும் தனி மனித ஜாதகத்திற்கு பொருந்தாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் வயதிற்கு தகுந்த மாதிரி தான் இந்த பலன் நடக்கும். இப்போ உதாரணம், சனி பயிற்சி பலன்கள்னா மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனிவோம். ஃபஸ்ட்டு பிறந்தோடனே வர்றது மங்கு சனி, ஒரு 30 வயசில் வர்றது பொங்கு சனி, ஒரு 60 வயசுக்கு மேலே வர்றது மரண சனி. அப்போ பிறக்கிறப்ப மங்கு சனி, 30 வயதில் பொங்கு சனி, 60 மேலே வர்றது மரண சனி. இப்படி தான் பலன் கொடுக்கும். அப்போ பொதுவாக சனி பயிற்சியாகிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. சனி பயிற்சி பலன்கள் பயக்காதீங்க. அடுத்து குரு பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒருக்க மாறும், குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒருக்க மாறும், ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்க மாறும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ தனி மனித ஜாதகங்களுக்கு பொருந்துமானா பெரும்பாலும் பொருந்தாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும். இப்போ குழந்தைங்க ஏறத்தாழ 25 வயசு வரைக்கும் ஒரு 2-3 திசை வந்துடும். ஒரு சிலருக்கு 2 திசை தான் வரும். அப்போ அந்த திசைக்குரிய பலன்களை பேசும். அப்போ ஒவ்வொரு தனி மனித ஜாதகத்திலையும் தசாபுத்தி பலன்கள் பேச ஃபஸ்ட்டு, கோச்சார பலன்கள் 2வது தான். அப்போ நீங்கள் சனி பயிற்சி வந்துருச்சு, ஏழரை சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, அத்தாசம சனி நடக்குது, மாரக சனி நடக்குது, கவலைப்படாதீங்க. உங்கள் திசாபுத்திகள் நல்லா நடந்தால் இந்த சனி கெடுதல் செய்யாது அப்படிங்கிற நீங்கள் நம்பணும், நம்பித்தான் ஆகணும். அதுமாதிரி குருசை நடக்குது, அப்போ ஏழரை நடக்குது, தாக்கங்கள் குறையும். சுக்கரசை நடக்குது, அப்போ ஏழரை நடக்குது, தாக்கங்கள் குறையும். குருசை நடக்குது, சுக்கரசை நடக்குது, புதன் தசை நடக்குது, அஷ்டமச்சனி கண்டச்சனி தாக்கங்கள் குறையும். அப்போ சுபர்கள் திசை நடக்கும் பொழுது ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ கண்டச்சனியோ கர்மசனியோ கவலைப்படாதீங்கள், பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே சமயம் ஏழரை சனி நடக்கிறப்ப 8க்குரியவர் திசை நடந்தால், ஒரு 6க்குரியவர் திசை நடந்தால் கண்டிப்பாக பாதிப்பு காட்டும், ஒரு 12க்குரியவர் திசை நடந்தால் கண்டிப்பாக பாதிப்பு காட்டும். இதில் 12க்குரிய திசை நடக்கிறப்ப ஏழரை சனி விரை சனி நடந்தால் கண்டிப்பாக வீடு கட்டி யோகம் வரும். கண்டிப்பாக வீடு கட்டுவான், ஒன்று வீடு கட்டுவான், அதை வீடை விற்பான். 12க்குரிய திசை நடக்கும் பொழுது ஏழரை சனி விரை சனி வந்தால் கண்டிப்பாக வீடு கட்டணும், அல்லது வீடு விற்கணும், அதை இடமாற்றம் வந்தே தீரும். அப்போ ஏழரை சனி நடக்கப்ப சுக்கரசை வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், கல்யாண வயசு இருக்கிறவங்க கல்யாணம் நடக்கும். ஏழரை சனி நடக்கிறப்ப குரு திசை வந்தால் நோய் குணமாகும். ஏழரை சனி நடக்கிறப்ப புதன் தசை வந்தால் கல்வியில் பெரிய தடை வராது. இதெல்லாம் விதி பலன்கள், இதை பொதுவான பலன்கள் சொல்லுவோம். அப்போ ஏழரை சனியோ அஷ்டம சனியோ கண்டச்சனியோ நடக்கிறவங்க பயக்க வேண்டாம். அப்போ இந்த சனி பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன், ராகு பலன் அது பொதுவான பலன்கள், அது எல்லோருக்கும் பொருந்தி வராது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஏழரை சனி வந்துருச்சு, ஏழரை சனி அனுபவத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். அதே சமயம் பெரிய அளவு பாதிப்பு கொடுக்காது. அந்த ஏழரை சனியில் திசைகள், ஒரு 6க்குரிய திசை வந்தால் நோய் வரும், 8க்குரிய திசை நடந்தால் அவமானம் வரும், ஏமாற்றம் வரும், இழப்பு வரும், விபத்து வரும். 2க்குரிய திசை ஏழரை சனி வந்தால் அடிப்படை கல்வி கெடும். 4க்குரிய திசை ஏழரை சனி வந்தால் டிகிரி டிப்ளமோ கல்வி கெடும். 5க்குரிய திசை நடக்கிறப்ப ஏழரை சனி வந்தால் புத்திரவாக்கிய தடை தாமதம் ஏற்படும். ஆனால்
2 ஆதிபத்தியம் வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. அப்போ செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம் வரும், சுக்கிரனுக்கு 2 ஆதிபத்தியம் வரும், புதனுக்கு 2 ஆதிபத்தியம் வரும், குருவுக்கு 2 ஆதிபத்தியம் வரும், சனிக்கு 2 ஆதிபத்தியம் வரும், சூரியனுக்கோ சந்திரனுக்கும் ஒரே ஆதிபத்தியம் வரும். அப்போ 7 சனி நடக்கிறப்ப சூரிய சனி நடந்தால் தந்தைக்கு பாதிப்பு தரும். 7 சனி நடக்கிறப்ப சந்திர சனி நடந்தால் தாய்க்கு பாதிப்பு தரும். 7 சனி நடக்கிறப்ப செவ்வாய் சனி நடந்தால் சகோதரருக்குள்ள ஏதாவது பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அப்போ 7 சனியை கண்டு நடுங்காதீர்கள், அஷ்டம சனியை கண்டு அலறாதீர்கள், கண்டக சனி வந்துருச்சுன்னு கத்தாதீங்க, மாரக சனி வந்துருச்சுன்னு மருண்டு போகாதீங்க. கண்டிப்பாக சனி அனுபவத்தை கொடுக்கும், சனி அசிங்கத்தை செய்யும், ஆனால் அவமானப்படுத்தும், ஆனால் தெளிவு கிடைக்கும். இதுதான் சனீஸ்வரனுடைய வேலை. இப்போ 7 சனி அஷ்டம சனி கண்ட சனி நடக்கிறவங்க பயக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.